எத்தனை சாடினாலும் இறுதியில் நம்பிக்கையோடு முடிக்கக்கூடிய எழுத்தாளர் தோழர் ராஜம் கிருஷ்ணன். அவருடைய கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த பாத்திரங்களையே சுவாசிக்க ஆரம்பித்து அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வந்தார். உப்பள தொழிலாளர்களோடு கூட போய் இருந்து அவர்களை பற்றி தெரிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து எழுதியதுதான் கரிப்பு மணிகள். முதலாளித்துவத்தை சாட்டையடியாக அடிக்கிறார் அவருடைய எழுத்துக்களில். முதலாளித்துவம் எப்படி தொழிலாளர்களை, குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிறது என்பதை உணர்வு பூர்வமாக காட்டினார். கல்வி அறிவு இல்லாத தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை, முற்றிலுமான நம்பிக்கை. அதை நான் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தோழர் ராஜம் கிருஷ்ணனுக்கு 100ஆண்டு விழா, அதை இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் எடுத்திருப்பது என்பது மிக மிக பெருமையான ஒரு விஷயம். இத்தகைய ஒரு எழுத்தாளரை நாம் இங்கே நின்று கொண்டு நாம் மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கவில்லை. தோழர் ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலக அளவில் பெண்ணிய எழுத்தாளர்கள் அப்படின்னு ரெவல்யூஷனரி ரைட்டர்ஸ், ரெவல்யூஷனரி விமன் ரைட்டர்ஸ் அப்படின்ற தலைப்புல உலக அளவில் இன்றைக்கு ரிசர்ச் ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பா சூசி என்கிற ஒரு ஆங்கில ஆய்வாளர் அவர்கள் சிறப்பாக தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்துக்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னே பேசிய தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க, 15 வயதில் திருமணம். எழுத துவங்கிய உடனேயே சமூக சீரழிவுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் பற்றி மிக சிறப்பாக எழுத துவங்கினார். கல்வியை தொடர முடியவில்லை. ஏன்னா கல்வியை நிறுத்திட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம். கல்வி அறிவு இல்லை. ஆங்கிலத்தில் ஆட்டோ டைடக்ட் என்று சொல்வார்கள். ஆட்டோ டைடக்ட் அப்படின்னா தானாகவே சுயமாகவே கற்று தன்னை தாமே உருவாக்கி கொள்வது. ஆட்டோ டைடக்டாக இருந்த தோழர் ராஜம் கிருஷ்ணனுடைய புத்தகங்கள், கல்வி அறிவு இல்லாத தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய படைப்புகள் ஒரு கருப்பொருளை உருவாக்கி கொண்டு அதற்கான ஆய்வை செய்து, அதுவும் ஆய்வு களப்பணியாக செய்து, களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அதை புனைக்கதைகளாக்கி அந்த கதைகளின் கதாபாத்திரங்களாக உண்மையிலேயே களத்தில் இருந்தவர்களை கண்டறிந்து கதாபாத்திரங்களாக அவர்களுடைய உணர்வுகளை ஊட்டியே கதையை புனைந்து கொடுத்ததுதான் அவருடைய, இன்றைக்கு கூட அவருடைய கதைகளை பற்றி வெறும் படிச்சுக்கிட்டு இல்லாம ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான படைப்புகளாக நாம இங்க பார்க்கிறோம். இந்த மாதிரியாக களப்பணியிலிருந்து ஆய்வு செய்து கதைகளை புனைந்த எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், மிக மிக குறைவானவர்கள். அவர் சுவாசித்தார். அவருடைய கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த பாத்திரங்களையே சுவாசிக்க ஆரம்பித்து அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வந்தார். எனக்கு முன்னால பேசின பாரதி சொல்லும் பொழுது இந்த சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது அதை எப்படி அவர் கூடவே போய் இருந்து பார்த்து எழுதினது. கரிப்பு மணிகள் என்ற கதையில் உப்பள தொழிலாளர்களை பற்றி எழுதியிருக்கிறார். உப்பள தொழிலாளர்களோடு கூட போய் இருந்து அவர்களை பற்றி தெரிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து எழுதியதுதான் கரிப்பு மணிகள்.
அதே மாதிரி விவசாயிகளை பற்றி எழுத வேண்டுமானால் விவசாயிகளோடு வாழ்ந்து எழுதினார். ஒவ்வொன்றும் அப்படியாகத்தான் உருவான படைப்புகள் அவருடைய படைப்புகள். அவருடைய படைப்புகளில் இன்றைக்கு எடுத்து பார்த்தா குறிப்பா கருப்பு மணிகள்ல உப்பள தொழிலாளர்களை பற்றி அவர் எழுதி இருப்பதுல பார்க்கும் பொழுது இன்றைக்கு முதலாளித்துவத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், எதை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கின்றதோ போராட்டங்கள், அதெல்லாம் அன்றைக்கு அவருடைய கதையில் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் சட்டங்கள் இருக்கிறது, குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், அதை அன்றைக்கே கூட்டுக்குழுக்களில் கொண்டு வந்தார். கருப்பு மணிகளில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்று ஒன்று இந்தியாவில் இருக்கிறது, அது அமல்படுத்தப்படுவதில்லை. அதை பற்றி அவர் நேரடியாக சட்டத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் முதலாளித்துவம் எப்படி தொழிலாளர்களை, குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிறது என்பதை உணர்வு பூர்வமாக காட்டினார். இந்தியாவில் சமவேலைக்கு சம ஊதிய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அமல்படுத்தப்படுவதில்லை. சமவேலைக்கு சம ஊதிய சட்டம் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே வேலைக்கு ஒரு ஊதியம் வழங்க வேண்டும், இதுதாங்க சட்டம். அதை சட்டமாக நாம் பார்க்கிறோம். தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் கதையில் கதாபாத்திரங்களின் மூலமாக எப்படி முதலாளித்துவம் அவர்களை சுரண்டியது என்பதை எடுத்து காட்டினார். இன்றைக்கு இந்தியாவில் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், சுகாதாரத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கான சட்டம். அந்த சட்டம் தொழிற்சங்கங்கள் போராடி பெற்ற சட்டம். அந்த சட்டம் இன்றைக்கு முதலாளித்துவத்தின் ஆதிக்கத்தின் கீழ், நிதி மூலதனத்தின் ஆதிக்கத்தின் கீழ் முற்றிலுமாக அமல்படுத்தப்படுவதில்லை. இதை பற்றி எழுதி இருக்கிறார். ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பதை தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கதையில் அவருடைய கதாபாத்திரங்கள் எப்படியாக உப்பள தொழிலாளர்களை பற்றி எழுதும் பொழுது மிக மிக சிறப்பாக சைல்ட் லேபரை பற்றி இப்படி எல்லாம் எழுதி கொண்டு இருக்கும். ஒவ்வொரு கதையிலும் தோழர் ராஜம் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு கதையில முடிவிலையும் நான் உண்மையாக அவருடைய அத்தனை கதைகளையும் நான் படித்தது இல்லை. ஆனால் அந்த கதைகளின் ஆய்வை பற்றி நான் படித்திருக்கின்றேன். அந்த ஆய்வுகள் எப்படியாக முடிவடைகின்றன என்றால், எந்த மாதிரியான விஷயத்தை பற்றியும் சாடி இருந்தாலும் சாடுகிறார், சாட்டை அடியாக அடிக்கிறார், முதலாளித்துவத்தை சாட்டை அடியாக அடிக்கிறார் அவருடைய எழுத்துக்களில். எத்தனை சாடினாலும் இறுதியில் நம்பிக்கையோடு முடிக்கக்கூடிய எழுத்தாளர் தோழர் ராஜம் கிருஷ்ணன். நம்பிக்கை, முற்றிலுமான நம்பிக்கை. அதை நான் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. விஷ்ராந்தியில அவர் தங்கி இருந்த பொழுது உடல் ரொம்ப தோழர் சரஸ்வதி சொன்னாங்க, அந்த நேரத்துல அவர்கள் விஷ்ராந்தியில இருந்தாங்க. ஈசிஆர்ல, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கு, எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துல. ஒரு 2-3 முறை அவரை சந்திப்பதற்காக போய் அவரை சந்தித்தேன், அவரோடு பேசினேன். ரொம்ப அவருக்கு பிடிக்காத ஒரு சூழல், அவருக்கு பிடிக்கல. விஷ்ராந்தின்றது எந்த மாதிரி இடம்னா, பணக்கார பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியறது இல்ல, நிறைய பணம் கொடுத்து ஒரு இடத்துல எல்லா வசதிகளோடும் தனியாக முதியோர் இல்லமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே போனாலே ஒவ்வொரு தாயும் நமக்கு அம்மாவாகவோ அக்காவாகவோ இருக்கக்கூடியவர்கள் கைய பிடிச்சுக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் கைய பிடிச்சுக்கோங்க, யாரு போனாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அங்கே இவங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா கம்பீரமாக, அந்த நேரத்திலையும் கம்பீரமாக. அப்ப நான் வங்கியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க, எழுந்து நின்று போராடு, உன்னோடு போராளிகளை அழைத்து கொண்டு பயணி அப்படின்னாங்க. அந்த கம்பீரமான வார்த்தைகள். நான் கேட்பேன் அவங்க கிட்ட, தோழர் நீங்க சொல்றீங்களா, நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க, உங்களால எழுத முடியலன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன்.
அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை போனேன், 2 முறை போனேன், அவங்களால அது முடியாம போனது. ஒருவேளை அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தையாவது நான் எழுதி இருந்திருந்தால் உண்மையாக மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் நிச்சயமாக நினைத்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. இது எல்லாவற்றையும் சேர்த்து இறுதியில் உத்தரகாண்டம் எழுதியிருக்கிறார். அந்த உத்தரகாண்டத்துல தன்னுடைய வாழ்நாளில் தான் சந்தித்த முழுவதுமாக அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் படித்தேன். முழுக்க முழுக்க ஆதங்கம், ஆத்திரம், வருத்தம் எல்லாவற்றையும் உள்ள கொட்டி அதுல சமூக சீரழிவுகள், அரசியல், ஜனநாயகத்தில ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்கேடுகள் அவற்றை பற்றியெல்லாம் பேசிவிட்டு இறுதியில் புதியதோர் உலகம் செய்வோம் என்று முடிப்பார். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. தோழர் ஆனி ராஜா பேசும்பொழுது இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொன்னார். இந்துத்வா என்ற அந்த தத்துவார்த்தம் பெண்களுக்கு எதிரானது. இன்றைக்கு பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எழுந்து நின்று போராட வேண்டியது ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவசியம். ஜுடிஷியரி, நீதிமன்றங்கள் இன்றைக்கு எது பாலியல் பலாத்காரம், எது பாலியல் பலாத்காரம் இல்லை என்பதை சொல்லக்கூடிய மாதிரியாக நீதிபதிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். யாரு அந்த நீதிபதிகள்? ஹிந்துத்வா என்ற இந்த தத்துவார்த்தம் மூளைக்குள்ள போய் பிராண்டிட்டு இருக்கு. அதுலதான் அவங்க சொல்றாங்க, எது இது ஒண்ணும் இல்ல, ரிமூவிங் த knots of the salwar does not tantamount to sexual harassment அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. then what the hell is sexual harassment என்று கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை. எப்படி அவங்க அதை சொல்றாங்க, என்ன காரணத்திற்காக சொல்கிறார்கள்? அவர்கள் நம்பக்கூடிய அந்த மனு தர்மம் சொல்லுகிறது, நான் ஸ்திரீ ஸ்வதந்திரதயம் அர்ஹாதி. நான் ஸ்திரீ ஸ்வதந்திரதா அர்ஹாதி என்றால் பெண் சுதந்திரமாக இருப்பதற்காக பிறந்தவள் அல்ல. அவ்வளவுதான். மனு தர்மத்துல சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த மனு தர்மத்தை கையிலேந்தி கொண்டிருப்பவர்கள் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். இதை எதிர்த்து கேட்க வேண்டிய மக்களை மதமாக, ஜாதியாக, ஆணாகவும் பெண்ணாகவும், பெண்களை மதங்களாகவும் பிரித்து ஆளக்கூடிய இந்த மதவாத சக்திகளை இன்றைக்கு எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் நமக்கு உந்து சக்திகளாக இருப்பது என்பது தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்துக்களாகத்தான் இருக்க முடியும். நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் தோழர் ராஜம் கிருஷ்ணன் எப்படி தன்னுடைய உணர்வுகளோடு அந்த கதாபாத்திரங்களை படைத்து கதாபாத்திரங்களின் மூலமாக, கதைகளின் மூலமாக நமக்கு உணர்வுகளை ஊட்டி கொண்டிருந்தாரோ அதை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறது. தோழர் ராஜம் கிருஷ்ணன் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு எந்த மாதிரி எழுதி இருப்பாங்க? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எப்படி சாடி இருப்பார்கள் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா என்ன ஆகி இருக்கும்? இன்றைக்கு ஊடகங்கள் மீது சுதந்திரமாக ரைட் டு எக்ஸ்பிரஷன், நோ யூ டோன்ட் ஹேவ் a ரைட், உனக்கு உரிமை கிடையாது, நீ நினைக்கிறதெல்லாம் எழுதுறதுக்கோ அல்லது நான் செய்யறது தப்பு சொல்லக்கூடிய உரிமையே உனக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கௌரி லங்கேஷ் போன்றவர்களை நேராக சுட்டு வீழ்த்திய கயவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய தோழர் ராஜம் கிருஷ்ணன் இருந்திருந்தால் அவர்களுடைய எழுத்துக்கள் எப்படி நெருப்பாக கொதித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டிய அவசியம் இன்றைக்கு. அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு இருக்கு. எழுத்தாளரின் எழுத்துக்கள் அழிவதில்லை, அந்த எழுத்துக்கள் இருக்கின்றது. தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? பெண்ணடிமைத்தனத்தை முறிக்க வேண்டும், எரிக்க வேண்டும், கொளுத்த வேண்டும். பெண்ணடிமைத்தனம்
என்றைக்கு முடியும் என்றால் முதலாளித்துவ அமைப்பு வீழும் பொழுதுதான் நிச்சயமாக பெண் அடிமைத்தனமும் வீழும். அதை நோக்கிய பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது தோழர் ராஜம் கிருஷ்ணனின் எழுத்துக்கள் நம்மை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நன்றி.